Hello everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. This is Optometrist Bhuvneshwari. So the topic of this video is going to be vitreous opacities. First of all, vitreous is a clear, transparent, gel-like structure that occupies posterior segment of eye. It nourishes lens and also maintains integrity of eyeball. Any opacification in vitreous may affect vision but not always. Which means vitreous அப்படிங்கிறது வந்து ஒரு clear, transparent and gel-like structure நம்மளோட posterior segmentல completely அதுதான் fill ஆயிருக்கும். இது வந்து லென்ஸோட நரிஷ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும் அண்ட் நம்ம ஐபாலோட இன்டெகிரிட்டியாவும் இதுதான் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட விட்ரியஸ்ல ஏதாச்சும் ஒபாசிஃபிகேஷன் இருந்தா இட் மே அஃபெக்ட் தி விஷன் பாதிப்பை தரலாம், பட் எப்போதுமே இல்லை. விட்ரியஸ் ஒபாசிட்டிஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா பிஹெச்பிவி, சின்கைசிஸ் ஸ்கின்டிலன்ஸ், ஆஸ்ட்ராய்ட் ஹாலசிஸ், ரெட் செல் ஒபாசிட்டிஸ் அண்ட் டியூமர் செல் ஒபாசிட்டிஸ். இப்போ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீடைல்டா பார்க்கலாம். First, PHPV, that is persistent hyperplastic primary vitreous. It is caused due to remnants of hyaloid artery, physiological and visually intact. அதாவது hyaloid artery அப்படின்ற ஒரு ஆர்டரி வந்து த்ரூ விட்ரஸ் நம்மளோட லென்ஸோட நரிஷ்மெண்ட்காக டியூரிங் ஜெஸ்டேஷன் பீரியட் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் இன் லேட்டர் மந்த்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன் பீரியட் ஆட்டோமேட்டிக்லி அது வந்து டிஸப்பியர் ஆயிடும். பட் ஸ்டில் அதோட ரெமினன்ஸ் சிலது விட்ரியஸ்ல இருந்தது அப்படின்னா அதுதான் பர்சிஸ்டன்ட் ஹைப்பர்பிளாஸ்டிக் பிரைமரி விட்ரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்வலி பிசியாலஜிக்கல் அண்ட் விஷுவலி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, விஷன் வந்து நார்மலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், சின்கைசிஸ் ஸ்கின்டிலன்ஸ். Seen in patient who doesn't have intact vitreous, that is, may had previous infections such as uveitis. These have small white crystalline body formed by cholesterol. These get settled at bottom and moves along with head tilt, giving golden shower appearance. அதாவது சின்கைசிஸ் ஸ்கின்டிலன்ஸ் அப்படின்றது எந்த பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னா ஒரு நார்மல் இன்டாக்ட் விட்ரியஸ் இல்லாத ஒரு பேஷண்ட், அதாவது ஆல்ரெடி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை சம் சர்ஜிக்கல் இன்னோவேஷனோ ஏதோ ஒன்று விட்ரியஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும், ஒரு டிஸ்டர்ப்டு விட்ரியஸ்ல தான் சின்கைசிஸ் ஸ்கின்டிலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற இந்த சின்கைசிஸ் ஸ்கின்டிலன்ஸோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல வந்து ரொம்ப சின்னதா ஒயிட் கிறிஸ்டலைன் பாடிஸ் மேட் ஆஃப் கொலஸ்ட்ரால் வந்து இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு நார்மல் பொசிஷன்ல இருக்கும்போது அடியில செட்டில் டவுன் ஆயிடும். இதோ இந்த மாதிரி இட் வில் பி செட்டில் டவுன் லைக் திஸ். பட் ஹெட் டில்ட் ஏதாவது இருந்தது இல்லை ஹெட் மூவ்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் மூவ் கிவிங் அஸ் கோல்டன் ஷவர் அப்பியரன்ஸ். நம்ம எய்தர் ஆப்தல்மோஸ்கோப்ல பார்க்கும்போதோ இல்லை 90D வச்சு ஸ்லிட்ல ஃபண்டஸ் எக்ஸாமின் பண்ணும்போதோ ஆஃப்டர் ஹெட் டில்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வித் தட் வார்ம் எல்லோ லைட் இட் கிவ்ஸ் கோல்டன் ஷவர் அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட், ஆஸ்ட்ராய்ட் ஹைலசிஸ். Commonly seen in elderly person, seen in healthy vitreous and in stable position. Calcium deposited white particles, visually intact, therefore no treatment required. அதாவது more commonly seen in elderly persons. சின்கைசிஸ் ஸ்கின்டிலன்ஸ் எந்த ஏஜ் குரூப்க்கு வேணா வரலாம், பட் ஆஸ்ட்ராய்ட் ஹாலசிஸ் வந்து எல்டரி பர்சன்ஸ்க்கு தான் காமன்லி வரும். சீன் இன் ஹெல்தி விட்ரியஸ் அண்ட் இன் ஸ்டேபிள் பொசிஷன் விச் டசன்ட் மூவ். அதாவது எந்த ஒரு இப்போ சின்கைசிஸ் ஸ்கின்டிலன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்னோவேஷன் இருக்கணும், ஒரு ஹெல்தி விட்ரியஸ் இன்டாக்ட் விட்ரியஸ்ல வராதுன்னு சொன்னோம், பட் இதுல ஹெல்தி விட்ரியஸ்ல பார்க்க முடியும். அண்ட் ஸ்டேபிள் பொசிஷன், சின்கைசிஸ் ஸ்கின்டிலன்ஸ் செட்டில் டவுன் ஆகும், பட் இது அப்படி கிடையாது, அங்கங்க ஸ்கேட்டர்டாவே தான் எப்போதுமே இருக்கும், டசன்ட் மூவ் வித் ஹெட் மூவ்மெண்ட். Syncytial scintillance is made of cholesterol, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட் இஸ் மேட் ஆஃப் calcium deposited white particles. Visually எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. So therefore no treatment is required. Now red cell opacities. These are caused due to intraocular hemorrhage, for example trauma and diabetic retinopathy. We all know that vitreous is an avascular structure, so directly அதில் hemorrhage இருக்க சான்ஸ் இல்லை. பட் ஃப்ரம் அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுல இருந்தாவது இன்ட்ராகுலர் ஹெமரேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதோட பிளட் விட்ரியஸ்ல வந்துச்சுன்னா தட் இஸ் ரெட் செல் ஒபாசிட்டிஸ். வி கால் இட் அஸ் விட்ரியஸ் ஹெமரேஜ். இட் கேன் பி காஸ் டியூ டு எதர் சம் ட்ராமா, டயபெட்டிக் ரெட்டினோபதி, இந்த மாதிரி கேசஸ்ல விட்ரியஸ்ல ஹெமரேஜ் இருக்கு, பிளட் லீக் இருக்கு அப்படின்னா தட் இஸ் ரெட் செல் ஒபாசிட்டிஸ். மோஸ்ட்லி விஷுவலி இன்டாக்டாக தான் இருக்கும், பட் இஃப் இன் கேஸ் எப்பயாவது விஷுவலி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி பி அப்சர்வ்ட் ஆஃப்டர் சம் மந்த்ஸ். இல்லை அப்படின்னா we have to go for vitrectomy by removing the natural vitreous and replacing it with some artificial vitreous like silicone oil. Next, tumor cell opacities. Seen in case of intraocular tumors such as retinoblastoma where seeds of tumor floats in vitreous. நம்மளுக்கு இன்ட்ராகுலர் டியூமர் ஏதாவது இருக்கும்போது அதோட சீட்ஸ், அதாவது அந்த டியூமரோட ஒரு பார்ட் அதுல இருந்து வந்து விட்ரியஸ்ல ஃப்ளோட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் டியூமர் செல் ஒபாசிட்டிஸ். இங்க வந்து ரெட்டினோபிளாஸ்டோமா இருக்கு, அதோட டியூமர் சீட்ஸ் வந்து விட்ரியஸ்ல ஃப்ளோட் ஆகுது இல்லையா, தீஸ் ஆர் டியூமர் செல் ஒபாசிட்டிஸ்.
So it is all about vitreous opacities. Hope this video is helpful. Thank you for choosing optometry desk.